வணக்கம் மக்களே. என்ன நடந்துச்சு? கட்சி ஆரம்பிச்சு இன்னும் முதல் எலெக்ஷன் கூட பார்க்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே கட்சியை முடிக்கிறதுக்கான வேலையை பார்த்தாச்சு. நடந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு முழு காரணமும் விஜய் தான் அப்படின்ட்டு ஒரு பக்கம், உண்மையை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு பாஜக இன்னொரு பக்கம். பாலிடிக்ஸ் இப்போ ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். விஜய் வெளியிட்ட வீடியோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உயிரிழந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறார். அடுத்தது அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்க கூடிய சீக்கிரத்தில் குணமாய் நீங்கள் வரணும், அதுக்கப்புறம் நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய இடத்துல மீட்டிங் போட்டிருக்கோம், கேம்பெயின் பண்ணியிருக்கோம். ஆனால் பட் எங்கேயுமே இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்கலை. எப்படி கரூரில் மட்டும் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு. அதுக்கப்புறம் சிஎம் சாருக்கு, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் பட் என் கூட இருக்கிறவங்களை விட்டுடுங்க அப்படின்னு ஒரு சவால். கடைசியாக நாங்கள் இதிலிருந்து மீண்டு வருவோம், மறுபடியும் நாங்கள் ஸ்ட்ராங் ஆவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை முடிக்கிறார். சரி, மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, விஜய் கிட்ட இருந்து நாம் சொல்லி நம்மளை பார்க்க வந்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுவும் சாதாரணமான பாதிப்பு கிடையாது, உயிரிழப்பு. ஸோ அதுக்கு அவர் கொஞ்சமாவது பொறுப்பேற்றுப்பார். அதுக்கு நான் தான் பொறுப்பு, இதுக்கு நான் வருந்துறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி எந்தவித செயலும் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சிறந்த தலைவனாக தன்னை சார்ந்தவங்களுக்கு நாம தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற வகையில் அவர்கிட்ட எந்தவித நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றம் அவர் மேலே இருக்குது. நம்ம கூட இருக்கக்கூடியவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாது, பொறுப்பு ஏற்றுக்க முடியாது அப்படின்னா இது எந்த விதத்தில் கட்சியாகும், எந்த விதத்தில் நல்ல ஆட்சியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதிகமாக இருக்குது. கரூரில் மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார். ஆனால் பட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில், கேம்பெயினில், ரேலி எல்லாத்துலேயுமே மக்கள் மயங்கி விழுந்திருக்காங்க. ஒரு சில உயிரிழப்பு கூட அதில் இருந்திருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுப்பா? எங்கேயுமே நடக்காத மாதிரி இங்கே மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு கிடையாது. இங்கே அதிகமாக நடந்து அது வெளியில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது கம்மி, அது மட்டும் இல்லாமல் அது வெளியிலையும் வரல. அவங்க கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்டதையே அவர் நேரில் போய் சந்திக்கவும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது இது எப்படி சிறந்த கட்சியாக இருக்கும்? இதுக்கு காரணம் நாங்கள் கிடையாது, இதுக்கு காரணம் எங்களுடைய எதிரி கட்சி தான். நம்ம மேலே இருக்கக்கூடிய குற்றத்தையே நம்மளால் உணர முடியலை. இதில் நம்ம அடுத்த கட்சியை நம்ம குற்றம் சாட்டுறதுல எந்தவித நியாயமும் கிடையாது. ஒட்டு மொத்தத்தில் இது ஒரு கட்சி மாதிரியே தெரியல, இது மொத்தத்தில் ஒரு சினிமா படம் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. விஜயோடைய ரசிகர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்களை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஏன் விஜயால கூடவே இவங்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் அறியாமை கிடையாது, இது அவங்களுடைய ஆணவமாகவே இருக்கு. ஸோ தாவேகா கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்று அப்படின்னு ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் பட் அவங்க ரசிகர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க தமிழ்நாட்டுக்கு மாற்று கிடையாது, தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி அப்படிங்கிறது. இந்த மாதிரியான பல்வேறு தரப்பட்ட கருத்து மக்கள் மத்தியில் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. கரூரில் நடந்த நிகழ்வுக்கு அரசாங்கம் தன்னுடைய பங்கை சரியா செய்யல அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டும் நம்மளால பார்க்க முடியுது. அரசாங்கம் தன்னுடைய கடமையை செஞ்சிருந்தா மக்களுடைய உயிருக்கு எந்தவித பாதிப்பும் வந்திருக்காது. ஆனா அவங்களுடைய கடமையை செய்ய தவறி இருக்காங்க. போலீஸ், மாவட்ட ஆட்சியாளர், உளவுத்துறை, அப்புறம் ஆளும் கட்சி. யார் கட்சி தொடங்கல, கேம்பெயின் நடத்தல, ரேலிக்கு போறாங்க இல்லை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாதது. மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய உயிர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அரசாங்கம் அதை கவனித்து சரியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இந்த மாதிரியான விபத்துகள் தடுத்திருக்க முடியும். அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்ய இந்த இடத்துல தவறி இருக்காங்க. அதனாலையும் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஆடு, சிங்கம், அதாவது கோவில் திருவிழாவில் ஆட்டத்தான் வெட்டுவாங்களே தவிர சிங்கத்தை பிடிச்சி யாரும் வெட்ட போகிறது கிடையாது. நான் யாரு அப்படிங்கிற காற்றம் பாரு அப்படிங்கிற மாதிரி சம்பந்தப்பட்டவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக பொதுமக்களாக தான் இருக்காங்க. ஏதாவது போர் வருது அப்படின்னா மன்னர்களை விட போர் வீரர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் மக்களுக்கும் தான் அதிகமான பிரச்சனை வருது. முக்கியமானவங்க எல்லாம் பாதுகாப்பாக வசதியாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டு, இழிவு இரண்டு பக்கத்தாலேயுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கான பின் விளைவுகள், இதற்கான பதில் அப்படிங்கிறது மக்கள் எலெக்ஷனில் தான் காட்டுவாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவிலையும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.